டிஎன்பிஎஸ்சி தேர்வு 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். மூதுரை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? மூத்தோருக்கு கூறும் அறிவுரை. மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 31. ஔவையார் இயற்றிய வேறு நூல்கள் யாவை? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒப்பிட்டு ஆராய்ந்து. துன்பம் வெல்லும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மக்கள் கவிஞர் என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கல்விக்கண் திறந்தவர் யார்? காமராசர். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை மனதார பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது காமராசருக்கு வழங்கியது? 1976. எந்த மாவட்டத்தில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது? மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு காமராசரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. காமராசரின் சிறப்பு பெயர்கள் யாவை? பெருந்தலைவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி. எந்த ஆண்டு கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2/10/2000. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் சென்னை. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகத்தின் பெயர் என்ன? அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது? தரைத்தளம் உள்ளிட்ட 8 அடுக்குகள் உள்ளன. கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனாவில் அமைந்து உள்ளது. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? ரா. அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார்? ரா. அரங்கநாதன். சிறந்த நூலகர்களுக்கு யாருடைய பெயரில் விருதுகள் வழங்கப்படுகின்றது? எஸ்.ஆர். அரங்கநாதன். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன பொருள்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டு உள்ளது? 100. கண்மணியே கண்ணுறங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தாள் என்பதன் பொருள் என்ன? நாக்கு. முத்தேன், கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். முக்கனி எவை? மா, பலா, வாழை. முப்பால். இயல், இசை, நாடகம். பொங்கல் விழா எவ்வாறு போற்றப்படுகிறது? தமிழர் திருநாள். போகி பண்டிகையை அந்த காலத்தில் எவ்வாறு கொண்டாடினர்? இந்திர விழாவாக கொண்டாடினர். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற வேறு பொருளும் உண்டு. மகர சங்கராந்தி என்று பொங்கல் விழா எந்த மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது? ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். பஞ்சாப் மாநிலத்தில் பொங்கல் விழா எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் பொங்கல் விழா எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. மட்போரில் சிறந்தவன் யார்? நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் இவ்வாறு அழைக்கப்படுகிறார்: மாமல்லன். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரதக் கோயில்கள். பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் யார்? மகேந்திரவர்ம பல்லவர். மயங்கொலி எழுத்துக்கள் யாவை? ந, 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 ல, 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 ர மற்றும் ர. மயங்கொலி சொற்களுக்கு எடுத்துக்காட்டு: வானம், வெடி. வானம், ஆகாயம். இதுபோன்று பல எடுத்துக்காட்டுகள் மயங்கொலிகளுக்கு உள்ளன. நானிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசன் இயற்றிய நூல்கள் என்ன? பூங்கொடி, வீரகாவியம், காவியபாவை. முடியரசன் எவ்வாறு பாராட்டப்படுகிறார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுகிறார். நானிலம் படைத்தவன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம். கடலோடு விளையாடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? சு. சக்திவேல் அவர்கள் தொகுத்த நாட்டுப்புற ஏராய்வில் இடம்பெற்றுள்ள பாடல். பொருட்களை விற்பவரை டேஷ் என்பர்? வணிகர் என்பர். பொருட்களை வாங்குபவரை டேஷ் என்பர்? நுகர்வோர் என்பர். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரி இடம்பெற்றுள்ள பாடல். பட்டினப்பாலை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். அகநானூறு.
பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? ஔவையார். சுட்டெழுத்துக்கள் என்பவை எவை? அ, இ மற்றும் மு. நன்றி. ஸ்டே சப்ஸ்கிரைப்ட்.